பரிமளா பாரம்பரிய உணவுக்கூடத்துலேருந்து உங்கள் அரங்கையன் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிபி அப்படின்னு நெறைய பேர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. எனக்கு லோ பிபி, ஹை பிபி, அந்த பிபி, இந்த பிபி. என்ன பிபிங்க? பிபி என்பது என்ன? ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உணர்ச்சிங்க. உணர்ச்சி வயப்பட்டால் இப்ப வீட்ல குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு நெருக்கடியான இடத்துல ஒரு டவுன்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். பஸ்ஸு போகுது, வண்டி போகுது. குழந்தை ரோடுக்கு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். பிரேக் அடிச்சு சடன் பிரேக் அடிச்சு ஒரே சவுண்டு. ஓடுறீங்க, பரபரப்பா இருக்கீங்க. பிபி 80 டூ 120 இருக்கணும் நார்மலா. அந்த நேரத்தில உங்களுடைய பிபி என்னன்னு போய் கொஞ்சம் பாருங்களேன். பார்த்துட்டு வாங்களேன். 300 இருக்கும், 400 இருக்கும். இது வந்து உணர்ச்சி வயப்படுதல். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வந்து உங்களுடைய உடல்நிலையை சீராக உங்களுடைய வச்சுக்கணும். பார்த்துட்டோம்னா அதுக்காக நம்ம ஞானியாலாம் இருக்க முடியாது. எதுக்கும் பதட்டப்படாம, இது பண்ணாம அப்படியே அமைதியா கல்லு மாரி இருக்கிறதெல்லாம் சித்தர்கள், ஞானிகள் அவர்களுக்கு எல்லாமே இன்பம், துன்பம் எல்லாம் ஒண்ணு தான் அவங்க இருப்பாங்க. அதனால இந்த உணர்ச்சி வயப்படுதல் இது வந்து மெய்ப்பாடு. தொல்காப்பியர் வந்து சொல்றாரு, மெய்ப்பாடுன்னு சொல்றாரு. வரணும். வர வேண்டிய நேரத்துல சிரிப்பு வரணும். சந்தோஷத்துல போய் பிபிய பாருங்க, அதிகமா இருக்கும். அதுமாரி கோவத்துல பிபிய பாருங்க, அதிகமா இருக்கும். அப்ப கோவப்பட்டாலும், சந்தோஷப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா, அந்த உணர்ச்சியினுடைய வேகத்துக்கு தகுந்த மாரி அந்த இயல்புகள் மாறும். அதனால பிபி என்பது ஒரு நோய் இல்ல. பிபி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். இருந்தா தான் நீ நல்லா இருக்கன்னு அர்த்தம். ஆரோக்கியமா இருக்கன்னு அர்த்தம். அது இல்லன்னு சொன்னா, நீ ஜடம். நீ கல்லுக்கு சமம். சரிங்களா? ஆனா கல்லே கூட சமயத்துல வாழ்றது மழையாவுது. அது கூட நம்ம பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. எந்த நோயும் கண்டு பயப்படாதீங்க. நோய் இல்ல. அது ஒரு குறைபாடு. உங்களுக்கு ஏதோ ஆவாரம்பூ ஒரு அற்புதமான மூலிகை. "ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு" சொல்லுவாங்க. அதனால ஆவாரம்பூ, ஆவாரம் தழை, இந்த நீர் கடுப்பு அதுக்கெல்லாம் ஆவாரம் தழை மிக அற்புதமா வேலை செய்யும். கேவுரு மாவு இருக்கு பாருங்க. அந்த கேவுரு மாவ சும்மா 1 ஸ்பூன் போட்டு அப்படி கலக்கிட்டு, தண்ணிலயோ எதுலயோ கலக்கிட்டு, உப்பு போட்டோ இல்ல நாட்டு சர்க்கரை போட்டோ சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த ஆவாரம் பூ அதுமாரி கொஞ்சம் ஒரு 5, 6 பூ, 10 பூ பறிங்க. போட்டு காய்ச்சி கிடச்சதுனாக்கா, அத வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் அற்புதமா வேலை செய்யும். பிபி என்பது ஒரு நோய் இல்ல. அத புரிஞ்சுக்கங்க. உங்க உணர்ச்சி வயப்படும்போது அந்தந்த நேரத்துக்கு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களுடைய பிரஷர் வந்து அதிகமாவும், குறையும். துடிப்புகள் அதிகமாவும், குறையும். அதனால அதெல்லாம் பயந்துகிட்டு நோயாக்கி அதுக்கெல்லாம் மருந்து, மாத்திரை செலவு பண்ணி உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணாகாதீங்க. அது இருக்கு, இது இருக்கு. பெருமையா சொல்லிக்கிறான். அன்னைக்கு நோய் இருக்கிறத வந்து, எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது பெருமையா இருக்கு. நோய் தொடமாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நோய் இருக்கும் வீட்டுக்கே எவனும் போமாட்டான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மை நோயெல்லாம் ஒரு காலத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊரே பரவி கால்ரா அது இதுன்னு நெறைய கூட்டா, குண்டு குண்டா சாத்த காலம்லாம் இருக்கு. அதனால அந்த மாரி இதெல்லாம் இப்பல்லாம் நெறைய குறைஞ்சிருக்கு. தேவைக்கும் மருத்துவத்த உபயோகப்படுத்துங்க. மருந்தில்லா வாழ்க்கை. இதுதான் நான் சொல்ற தாரக மந்திரம். மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு ஐயன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அவங்க இப்ப சொன்னதெல்லாம் தப்பு. நம்ம சொல்றது தான் சரின்னுலாம் நெனச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. தேவையில்ல. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை சின்ன சின்ன கொடிகள், செடிகள், தாவரங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்குல இருக்குங்க. உங்கள சரி பண்ணிக்கிறதுக்கு இறைவன் படைப்புல அற்புதம் எவ்வளோ வச்சிருக்கான். மனிதனை தவிர எந்த விலங்கினங்களும், எந்த உயிரினங்களும் மருத்துவமனைக்கு செல்றதில்ல. வளர்ப்பு பிராணிங்க அதையும் பழக்கப்படுத்திட்டோம். இப்ப நாளடைவுல அதுலயும் என்ன பண்ணிட்டோம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் மருந்து போடணும். இயற்கையா பண்ணணுங்க. உணர்ச்சிகள பாவம் எவ்வளோ இந்த பிராணிகள்லாம் கொண்டு போய் அதுக்குன்னு செயற்கை முறையில தான் எல்லாம் அதாவது பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எல்லாம் இயற்கையா அது அது புணர்ச்சியோ, மருத்துவம் எல்லாம் இயற்கையா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஊசி போடுறான், அது பண்றான். அந்த உணர்வுகள தணித்துக் கொள்வதற்கே ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால ஒரு உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அதனால ஒரு நோய் இல்ல. அதனால வாங்க ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக்க நன்றி. வணக்கம்.